மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக 751 உதவி மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று வழங்க உள்ளார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 139 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மருத்துவ கட்டடங்களை திறந்து வைக்க உள்ள முதலமைச்சர் விஜய் நவீன உபகரணங்களின் பயன்பாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள நலம் TN இணையதள சேவையை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கிறார். கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் மற்றும் துறை ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நாளை மறுநாள் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தலைமைச் செயலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி மற்றும் அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி ஆகியோர் பாமக நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். வரும் 16ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் 38வது ஆண்டு விழா கொண்டாடுவது குறித்தும் கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை, புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேகதாது அணை கட்ட பிரதமர் மோடியின் அனுமதி பெறுவதற்காக கர்நாடகாவில் உள்ள பாஜக தலைவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். சென்னை மெரினாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சீட் மட்டுமே பாஜகவுக்கு கொடுத்ததால் பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் கோபத்தில் இருப்பதாக தெரிவித்தார். அதிமுக தலைமை மீதான அதிருப்தியால் சுயமாக எடுத்த முடிவின் பேரிலேயே தவேகாவில் இணைந்ததாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் விளக்கம் அளித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாமல்லபுரத்தில் தான் அளித்த பேட்டி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டுவதைப் போல தவேகாவில் இணைய வருமாறு தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என மறுப்பு தெரிவித்தார். திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறித்து ஊடகங்களில் தவறான செய்திகளை பேசியதற்காக தனியார் பள்ளி அசோசியேஷன் நிர்வாகிக்கு அன்பில் மகேஷ் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தனியார் பள்ளியின் அங்கீகாரம் மற்றும் புதுப்பித்தல் போன்றவைக்கு 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வாங்கியதாக பேசிய நந்தகுமாருக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சொத்து தகராறில் சகோதரரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் வரும் 21ஆம் தேதி ஆஜராக நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையம் உத்தரவிட்டுள்ளது. குடும்ப தகராறு தொடர்பாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் அமைச்சர் மரிய வில்சன் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களித்த சென்னை உயர்நீதிமன்றம் குடும்ப பிரச்சனையாக இருப்பதால் வழக்கை சமரச தீர்வு மையத்திற்கு மாற்றியது. ஊழல் இல்லாத அரசு, லஞ்சம் இல்லாத அரசு என்பதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சரவை கூட்டத்திலும் அதனை அடிக்கடி வலியுறுத்துவதாகவும் அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் ஊழல் லஞ்சம் இல்லாத மாநிலமாக கண்டிப்பாக மாறும் என்றார். துணைவேந்தர் தேடல் குழுவில் UGC பிரதிநிதியை சேர்க்க பல்கலைக்கழக சட்டங்களை திருத்தக்கூடாது என வலியுறுத்தியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவ்வாறு செய்தால் மாநில உரிமைகளை தாரை வார்த்ததாகிவிடும் என கூறியுள்ளார். துணைவேந்தர் நியமன அதிகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் வெற்றி பெற்று உரிமையை நிலைநாட்டுவதில் அக்கறை காட்ட வேண்டும் என அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரான ADGP அருணை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு பதிலாக லஞ்ச ஒழிப்புத்துறை IG C மகேஸ்வரி கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பை வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ADGP அருண் சென்னை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கும் அறையை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு செய்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணிகள் வரும் 15ஆம் தேதி முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் நவீனமயமாக்கப்பட்ட புதுப்பாவு விற்பனையகம் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர்கள் எம். விஜய், பாலாஜி, கீர்த்தனா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழா டெல்லி வாழ் தமிழ் மக்கள் மற்றும் கைத்தறி பிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் விமானம் மூலம் தாயகம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை வந்தடைந்தன. இதையடுத்து அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை பெற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை மும்பையில் முகாமிட்டுள்ள தமிழக அதிகாரிகள் குழு செய்துள்ளது. இந்திய கல்வி அமைப்பு ஊழல் இயந்திரமாக மாறிவிட்டதாகவும் இதை பிரதமர் மோடி கண்டுகொள்ளவில்லை எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கல்வித்துறையில் புரட்சி செய்ய நேரம் வந்துவிட்டதாகவும் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் மாபெரும் போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மத்திய உளவுத்துறை அதிகாரி கொலை வழக்கில் ஆம் ஆத்மி முன்னாள் கவுன்சிலர் உட்பட 5 பேரை குற்றவாளிகளாக நீதிமன்றம் அறிவித்தது. 2020 டெல்லியில் நடைபெற்ற கலவரத்தின் போது உளவுத்துறை அதிகாரி அங்கித் சர்மா கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் தாகீர் ஹுசேன் உட்பட 5 பேரை குற்றவாளிகளாக அறிவித்த நீதிமன்றம் 6 பேரை விடுவித்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா மீண்டும் தற்காலிக உறுப்பினராவதற்கான அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். 2028-29 ஆண்டு தற்காலிக உறுப்பினருக்கான தேர்தல் ஜூன் மாதம் 2027 ஆண்டு நடைபெற உள்ளது. இதில் ஆசிய பசிபிக் குழு பிரிவில் ஒரு தற்காலிக உறுப்பினர் இடத்துக்கு இந்தியா மற்றும் தஜிகிஸ்தான் நாடுகள் போட்டியிட உள்ளன. நாகாலாந்தில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அசாம் ரைபிள்ஸ் படை வீரர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயமடைந்தனர். சுமோகெடிமா மாவட்டத்தில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது பயங்கரவாதிகளால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹரியானாவில் டீசல் நிரப்பிவிட்டு பணம் தராமல் தடுத்த பங்க் ஊழியரையும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் காரில் இழுத்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குருஷேத்ரா அருகே ஷாபாத் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் தப்பிக்க முயன்ற ஓட்டுநரை திறந்திருந்த கார் கதவின் வழியாக ஊழியர் பிடித்துக் கொண்டதால் அவரை காரிலேயே எடுத்து சென்றார். மகாராஷ்டிராவில் சுற்றுலா சென்ற குடும்பத்தினருக்கு பாலியல் தொல்லை அளித்ததோடு 15 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாசிக் அருகே இகத்புரி பகுதியில் உள்ள பவுலி நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா சென்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணிடம் உள்ளூர் கும்பல் ஒன்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளது. இதை தட்டி கேட்டதால் தாக்கி காரையும் அடித்து நொறுக்கினர். ஹைதராபாத்தில் 6 வயது பேத்தியை கார் ஓட்ட வைத்த எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் மீது போலீசார் வழக்கும் பதிவு செய்துள்ளனர். நகர காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக பணிபுரிந்த பூஜாரி திருப்பதி கந்தம்குடா பைராகிகுடா முக்கிய சாலையில் தனது பேத்திக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தெலங்கானாவில் போக்சோ வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்து புகார் அளித்த சிறுமி உட்பட 6 பேரை கொலை செய்துவிட்டு தலைமறைவான நபர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். ரங்காரெட்டி சாவாத் பகுதியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் ராஜ்குமாரை போலீசார் கைது செய்தனர். ஜாமீனில் வந்த அவர் புகார் அளித்த சிறுமி, அவரது தாய், பாட்டி மற்றும் தனது மனைவி 2 மகன்களை கொலை செய்தார். அருணாச்சல பிரதேசத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் 2 வீடுகள், பள்ளி மற்றும் 3 தேவாலயங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தன. குமே ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பார்சி, பார்லோ மற்றும் தாமின் ஆகிய பகுதிகளில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பக்கே கேசாங் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. கேரள மாநிலம் நிலக்கல் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பாக சிறுத்தை ஒன்று அமர்ந்திருந்த சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. நிலக்கல் பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சிறுத்தை ஒன்று சாவகாசமாக அமர்ந்திருந்த வீடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசுக்கு 14,300 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பட்ஜெட்டை தாக்கல் செய்ய சட்டமன்றம் இந்த மாதம் இறுதியில் கூடும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதற்கு முன்பு சபாநாயகர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது.
சென்னை புழல் அருகே பாதாள சாக்கடை பணியின் போது ராட்சத இரும்பு தகடு விழுந்து சிறுவன் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை அமைச்சர் ஷாஜகான் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். 3 வயது மகனை இழந்து தவித்து வரும் குடும்பத்தாருக்கு நிதி உதவி மற்றும் அரசு வேலை குறித்து முதலமைச்சரிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஏஎஸ்பி தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கனரக வாகனங்கள், மணல் லாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவற்றுக்கான அரசு அனுமதி ஆவணங்கள், பதிவுகள் முறையாக உள்ளனவா என்பவற்றை கண்காணித்து போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க அறிவுரைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 18 தொழிலாளிகள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து பீட்டர் அண்ட் பவுல் என்ற கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலை முழுமையாக மூடி சீல் வைக்கப்பட்டது. அமோனியா வாயு கசிவால் கடந்த 21ஆம் தேதி 83 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் 18 பேர் உயிரிழந்தனர். நாமக்கல்லில் முட்டை விலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதன்படி நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.70 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையில் முட்டை ₹7.35 விற்பனை செய்யப்பட்டு வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சமூக ஆர்வலர்கள், நீர்நிலை ஆர்வலர்கள் பங்கேற்ற நிலையில் ஈமச் சடங்குகள், பரிகார பூஜைகளை செய்ய வரும் பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாசகங்கள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை ஆலந்தூரில் புதிதாக அமைக்கப்பட்ட வேகத்தடைக்கு மாநகராட்சி ஊழியர்கள் வண்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டனர். புதிதாக அமைக்கப்பட்ட வேகத்தடையால் அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்பட்ட நிலையில் முறையாக அமைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்ததோடு இது தொடர்பாக செய்தி வெளியானது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் குடிநீர் மற்றும் கழிவறையை சரி செய்து தருமாறு கேட்டவரை திமுக கவுன்சிலர் தாக்கிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. உதகை நகராட்சிக்கு உட்பட்ட எல்கில் பகுதியில் வசித்து வரும் நாகராஜ் என்பவர் கழிவறை கேட்டு சென்றபோது திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் என்பவர் சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு அளிக்க ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா, பள்ளி, விளையாட்டு மைதானம், சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்திய நிலையில் சுமார் 1 மணி நேரம் அலுவலக நுழைவு வாயிலை மூடியதால் மனு அளிக்க வந்தவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். போராட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தேர்வுக்கு செல்ல வேண்டிய மாணவி ஒருவர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த ஆனந்தபாளையம் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளோடு மின்வாரிய ஊழியர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியர் உத்தரவை தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியின் போது மின்வாரிய ஊழியர் பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வேலூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஏடிஎம் மையத்தை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். டாஸ்மாக் கடைக்கு அருகே உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம் மையத்தின் முன்பு மது போதையில் சிலருக்கு ஏற்பட்ட மோதலில் ஏடிஎம் மையத்தை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 1,20,00,000 பருத்தி விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு பிடிரக பருத்தி சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த வாரம் ஏலத்தில் 4,300 மூட்டைகளை விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்தனர். மின்வாரியத்தில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் கோரிக்கை மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் 17ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் தனியார் பள்ளி பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். முன்னால் சென்ற லாரி திடீரென பிரேக் போட்டபோது பின்னால் சென்ற 2 இருசக்கர வாகனங்கள் வேகத்தை குறைத்த நிலையில் அதற்கு பின்னால் வந்த தனியார் பள்ளி பேருந்து மோதி செல்வம் மற்றும் செந்தில்குமார் ஆகிய இருவர் உயிரிழந்தனர். தருமபுரி
தருமபுரி அருகே லாரிகளில் தொடர்ந்து டீசல் திருடப்படுவதாக எழுந்த சந்தேகத்தில் கேமராவுடன் பின்தொடர்ந்து சென்ற உரிமையாளர் கையும் களவுமாக பிடித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய வீடியோ வெளியாக இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியைச் சேர்ந்த சோமு என்பவருக்கு சொந்தமான லாரியில் தொடர்ந்து டீசல் அளவு குறைந்து வந்த நிலையில் பின்னர் திருடி விற்பனை செய்தது தெரிய வந்தது. திருச்சி துறையூரில் அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். நடத்துனர் பன்னீர்செல்வம் ஒரு பெண் மீது கை வைத்ததாக கூறி அவருடைய உறவினர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் இதனை கண்டித்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து தாக்குதல் நடத்திய கவியரசன் மற்றும் தினேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே ஆண்களுக்கு பாதுகாப்பு தர மாட்டீங்களா என சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசாரிடம் ரகளையில் ஈடுபட்ட தாவேகா வழக்கறிஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மது போதையில் தெளிசாத்தநல்லூரைச் சேர்ந்த வினோத் மிஸ்ரா பணியில் இருந்த போலீசாரின் இருசக்கர வாகனத்தில் ஏறி வீட்டில் இறக்கிவிட சொல்லி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருமணமான பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற தாவேகா ஒன்றிய செயலாளருக்கு தர்ம அடி கொடுத்த உறவினர்கள் போலீசில் ஒப்படைத்தனர். மெடிக்கலில் வேலை செய்யும் பெண்ணிடம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய தாவேகா செயலாளர் ரமேஷ் பாலியல் ரீதியாக சைகை காட்டியும் வீட்டிற்கு செல்லும் போது பின்தொடர்ந்து பாலியல் ரீதியாக பேசியும் துன்புறுத்தி இருக்கிறார். சென்னை மணலி அடுத்த விச்சூர் பகுதியில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பயனற்று கிடந்த கழிப்பறை புதுப்பித்து திறக்கப்பட்டது. அப்பகுதி பெண்கள் விடுத்த கோரிக்கை அடுத்து விச்சூர் வெள்ளிவாயில் சாவடி தொழிலாளர் நல சங்கம் சார்பாக கழிவறை புதுப்பிக்கப்பட்டதோடு சாலை மற்றும் மின் விளக்குகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி பண மோசடி செய்த வழக்கில் தமிழ்நாடு உட்பட 19 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய ஆதிரடி சோதனையில் 3,35,00,000 ரூபாய் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி பறிமுதல் செய்யப்பட்டது. ஆன்லைன் மூலம் பகுதி நேர வேலை மற்றும் போலி முதலீட்டு திட்டங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றிய புகாரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சூழல் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை வேளாண் துறை அமைச்சர் வினோத் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கட்டுமான பணிகள், பூந்தோட்டம் அமைக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் விவரங்களை அமைச்சர் வினோத் கேட்டறிந்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட சுமார் 40 ஏக்கர் அரசு நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். அரசு நிலம் சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சட்டவிரோதமாக மனைகளாக பிரித்து விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாகை மாவட்டம் பனங்குடி CPCL நில எடுப்பில் பாதிக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் இழப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். உண்மையில் பாதிக்கப்பட்டுள்ள தாங்கள் தவறான தகவல் வழங்கப்பட்டு தகுதி நீக்கம் செய்து பட்டியலில் விடுபட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். அரசு பள்ளிகளில் கஞ்சா புழக்கத்தை அம்பலப்படுத்தியதால் பதவி பறிக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியருடன் பள்ளி மேலாண்மை குழு தலைவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கம் மற்றும் அதனை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த மே மாதம் சகாயமேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் அடுத்த தந்திராயன் குப்பத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை இடமாற்றம் செய்ததை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சின்ன கோட்டுக்குப்பத்தில் புதிதாக கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார மையத்தில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை அறிந்து எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் மாற்றியதாக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் தனியார் பேருந்தில் மேற்கூரையில் இருந்து ஸ்டெப்னி டயர் பறந்து கீழே விழுந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த பைக் முற்றிலும் சேதமடைந்தது. ஓய்வு பெற்ற ஆசிரியர் கணேசன் ஸ்கூட்டரை சாலையோரம் நிறுத்திவிட்டு மீன் வாங்கி கொண்டிருந்த போது தனியார் பேருந்தில் இருந்து ஸ்டெப்னி பறந்து வந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்களது வீடு மற்றும் நிலத்தை மகன் ஏமாற்றி எழுதி வாங்கிக் கொண்டு தற்போது நிர்கதியாய் தவிக்க விட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டுள்ள வயதான தம்பதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிக் கொண்டு தங்களை கவனிக்காமல் இருந்து வரும் மகனிடமிருந்து சொத்துக்களை மீண்டும் தங்களது பெயருக்கு மாற்றி எழுதி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் சுமை தூக்கும் தொழிலாளர்களை குறிவைத்து தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். வானகரம் பகுதியைச் சேர்ந்த தீபக் என்பவர் சிக்கிய நிலையில் தப்பிச் சென்ற மற்ற நபர்கள் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடி 18 முன்னிட்டு மேட்டூர் அணையில் இருந்து 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மின் மோட்டார் ஆழ்குழாய் கிணறு மூலம் அதிக அளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நிலத்தடி நீர் பற்றாக்குறையால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் விஜே கௌஷி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கள்ளக்குறிச்சியில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சத்துணவு ஊழியர்கள் மனு அளித்தனர். திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையம் முழுமையாக செயல்பட தொடங்கியதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோவோடு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தற்போது நடைமுறையில் உள்ளபடி பேருந்துகளை தொடர்ந்து இயக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். திருச்சியில் போதை ஊசி செலுத்தும் பழக்கம் உள்ள இளைஞர் திடீர் மரணமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 20 வயதான சஞ்சய் இரவு போதை ஊசி செலுத்திக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் வீட்டில் இருந்தபோது திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சஞ்சய் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூரில் ஒரு மாணவர் கூட சேராத 9 அரசு தொடக்கப் பள்ளிகளை நிரந்தரமாக மூட பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தாராபுரம் சுற்றுவட்டாரங்களில் மட்டும் 109 பள்ளிகளில் 10க்கும் குறைவான மாணவர்கள் பயின்று வருவதாகவும் இந்த பள்ளிகளும் விரைவில் மூடப்படும் அபாயம் உள்ளதாக அரசு பள்ளிகளை நம்பியிருக்கும் பெற்றோர் கவலை அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டிலும் அரசியல் கட்சியினர் ஒரே அணியாக செயல்பட்டு மேகதாது அணைக்கு எதிராக போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அழைப்பு விடுத்தார். இதுகுறித்து பேசிய அவர், கர்நாடக அரசு அங்குள்ள அரசியல் கட்சியினர் ஆதரவை திரட்டி மேகதாது அணைக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்த இருப்பதாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே பட்டா பெற லஞ்சம் தர மறுத்த பெண் தனது 2 குழந்தைகளோடு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தனக்கு பட்டா வழங்கலாம் என்று குறும் செய்தி அனுப்பிவிட்டு தற்போது 50,000 ரூபாய் கொடுத்தால்தான் பட்டா வழங்குவோம் என அதிகாரிகள் கூறுவதாக மோகனாம்பாள் என்ற பெண் புகார் அளித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ரித்தீஷ் என்ற இளைஞர் தனக்கு சொந்தமான பைக்கை வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்திருந்த நிலையில் நள்ளிரவில் அங்கு வந்த மர்ம நபர்கள் 2 பைக்கின் பூட்டை உடைத்து திருடிச் சென்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சபரிமலை ஐயப்ப சேவா அமைப்பின் தேசிய தலைவர் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காணிக்கை பணம், தங்கம் திருட்டு போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். டெல்லியிலிருந்து மும்பைக்கு சென்ற பாச்சிம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பூஜைகள் செய்யப்பட்ட வீடியோ வெளியாகி கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தனியாரால் முன்பதிவு செய்யப்பட்ட சொகுசு பெட்டியில் தங்களுக்கு தெரிந்தே நடத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. இந்திய ரயில்வேயின் வரவேற்பு பெட்டிகளில் வழிபாட்டு சடங்குகள் நடப்பதால் ரயில்வே ஒரு சர்க்கஸாக மாறி வருகிறது என விமர்சனம் எழுந்தது. ஈரானுக்கு அவசர உதவியாக ரஷ்யா தனது அதிநவீன ராணுவ கட்டுப்பாட்டு விமானத்தை அனுப்பியிருப்பது சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் மற்றும் உயர் அதிகாரிகள் அவசர காலத்தில் வானில் இருந்தபடியே போரை வழிநடத்த பயன்படுத்தும் வான்வழி கட்டளை மைய விமானம் தெஹ்ரானில் தரையிறங்கியிருக்கிறது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ரஷ்யா விடுத்துள்ள நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஈரானிய மக்கள் தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு தெஹ்ரானில் இன்று நினைவேந்தல் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் கூட்டத்தில் அரசு தலைவர் மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசிய போரில் மொஜ்தபா கமேனி கொல்லப்பட்டதாக வதந்தி பரவி வரும் நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் கலந்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது.
நீரிணை வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இது மிக அதிகம் என ஈரான் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்வோர் கட்டணத்தை பெறுவது நியாயம்தான் என்றாலும் 20% மிக அதிகம் எனவும் ஈரான் நியாயமான கட்டணத்தையே விதிக்கும் எனவும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்காதான் ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாவலர் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணிக்கான அனைத்து செலவுகளும் ஈடு செய்யப்படும் எனவும் இதற்காக இப்பகுதி வழியாக கொண்டு செல்லப்படும் அனைத்து சரக்குகள் மீதும் 20% கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் இந்திய நேரப்படி மாலை 3:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 4-0 என்ற கணக்கில் இழந்த நிலையில் ஒருநாள் போட்டி தொடரையாவது இந்தியா கைப்பற்றுமா என ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டிக்கான இங்கிலாந்து அணியின் பிளேயிங் 11 அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாரி புரூக் கேப்டனாக களமிறங்கும் இந்த அணியில் ஜேக்கப் பெத்தேல், பென் டகெட், ஜோ ரூட், ஜோஸ் பட்லர், சாம் கரன், வில் ஜாக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், லியம் டாசன், ஜோஸ் டங், ஆதில் ரஷீத் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லரின் 200வது ஒருநாள் போட்டி. வரலாற்று சிறப்புமிக்க லார்ட்ஸ் டெஸ்டில் இந்திய மகளிர் அணி 270 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் 456 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 62.5 ஓவர்களில் 186 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று வரலாறு படைத்ததற்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் முதல் முறையாக மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸில் நடைபெற்றதால் ஒரு புதிய தலைமுறை அந்த கனவை நனவாக்கி உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 89 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 344 ரன்களை குவித்திருக்கிறது. தொடக்க வீரர்கள் இருவரும் 2 மற்றும் 0 ரன்களுக்கு ஆட்டமிழக்க கேப்டன் விமத் தின்சரா அரை சதமும் நெக்கனகோடா இரட்டை சதமும் அடித்தார். கொலம்பியாவில் நடைபெற்ற சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் தேர்வில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணி வீரர்கள் 5 பேருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த சாதனை நமது இளைஞர் சக்தியின் எல்லையற்ற திறனையும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியின் மீதான ஆர்வத்தையும் பறைசாற்றும் மற்றொரு உதாரணம் என பிரதமர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கவிஞர் வைரமுத்துவுக்கு நாட்டின் உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது வழங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் கரண் சிங் இந்த விருதை வழங்கினார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை பெறும் 3வது தமிழ் இலக்கியவாதி வைரமுத்து. இதற்கு முன்பு மறைந்த எழுத்தாளர்கள் அகிலன் மற்றும் ஜெயகாந்தன் ஆகியோர் இந்த விருதை பெற்றுள்ளனர். ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் அங்காளம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விலை உயர்வு அச்சத்தால் இந்தியாவில் ஐபோன் 17 போனை ஐபோன் பிரியர்கள் வாங்கி வருவதால் பெரும்பாலான கடைகள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் இருப்பு இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ஐபோன் பிரியர்கள் ஐபோன் 17 ஆரம்ப மாடலை அதிகம் வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டில் மெமரி சிப்புகளின் பற்றாக்குறை உச்சத்தை எட்ட உள்ளதாக SK ஹைனிக்ஸ் நிறுவனத்தின் CEO எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் பட்ஜெட் மற்றும் நடுத்தர ஸ்மார்ட் போன்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் நிறுவனங்கள் ஸ்மார்ட் போன்களின் விலையை அதிகரிக்க அல்லது ஸ்பெசிபிகேஷன்ஸ்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.